ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி ஆஃப்டர்நூன் 1:30 ஆகுது. இப்போ நம்ம ப்ரைடல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண கிளம்பியாச்சு. போயிட்டுருக்கோம். என்ன லொக்கேஷன்னா கடலூர் போகிற வழியில் சுற்றுக்கணும், ஊட்டிக்கு முன்னாடி அங்கே தான் லொக்கேஷனு. இவங்களுக்கு ப்ரைடல் மேக்கப் இப்போ பண்ணணும். இப்போ பண்ணி முடிச்சுட்டு இந்த மேக்கப் முடிச்சுட்டு இன்னொரு மேக்கப் இருக்குது. நெக்ஸ்ட் மேக்கப் வந்து மேட்டுப்பாளையம் புதுச்சித்திரம்புக்கு பக்கத்தில் இருக்குது. அது சிதம்பரம் போகிற வழியில் இருக்குது. இந்த 2 லொக்கேஷன் போய் மேக்கப் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். பாய், வெயிட் பண்ணி பாருங்கள் வீடியோ. நாங்கள் எப்போ கடலூர் போனாலும் இவங்கள்ட்ட தான் ஜூஸ் குடிப்போம். எப்பயிலேருந்து ஒரு 5-6 வருஷமாக அவங்கள்ட்ட தான் நான் ஜூஸ் குடிப்பேன். நானும் தம்பி பொண்ணு வீட்டுக்கு வந்தோடனே கிளம்பி போகணும். திங்ஸ்லாம் அம்மா இறக்கிட்டு கிளம்பணும். தம்பி நான் வச்சுக்கிட்டேன். அம்மா வந்து திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. வந்தாச்சு, லொக்கேஷன் வந்தாச்சு. ஒரு 2:15 அதுமாரி அந்த டைமுக்கெலாம் வந்தாச்சு. அப்புறம் பொண்ணு பிஃபோர் பிக்கு தான். ஆஃப்டர் பாருங்கள். ஆஃப்டர் முடிஞ்சோடனே ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் பொண்ணு. ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொன்னாங்க எல்லாருமே. ஏன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு விஷயமும் கேட்டாங்க. இப்படி பண்ணணும்க்கா, அப்படி பண்ணணும், ஹேர் ஸ்டைல்லேருந்து ஒரு ஐப்ரோலேருந்து எல்லாமே. ஏன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு போட்டு எனக்கு நல்லா பண்ணலைக்கா, அதனால் கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணணும், மாப்பிள்ளையும் ரொம்ப கரெக்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மேக்கப் வந்து கிட்டே வந்து பாருங்கள் பொண்ணை பாருங்க. தம்பிக்கு விட்டு வேணா இருக்கட்டும். மேக்கப் எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்களா? அடையாளம் தெரியலன்னு சொல்கிறீங்க. அந்த அளவுக்கு அழகாக இருக்காங்களா? நல்லா இல்லையா? கண்ணில் மட்டுமா சொன்னார். அப்புறம் அடுத்த லொக்கேஷனுக்கு வந்தாச்சு, மேட்டுப்பாளையம். இந்த பொண்ணு வந்து எனக்கு ஒரு 3 இயர்ஸாக தெரியும். 3 இயர்ஸ்னால் அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு பொண்ணு, அவங்க அத்தை, அவங்க சித்தி பொண்ணு, அத்தை பொண்ணு. அவங்களுக்கு வந்து நான் மேக்கப் போட போயிருந்தேன் ப்ரீத்தின்னு. அவங்களுக்கு போடும்போது பார்த்துட்டு, அக்கா நீங்கள் தான்க்கா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலேருந்து அவங்க சொன்னாங்க, எனக்கு ஃபிக்ஸ் ஆனால் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி கால் பண்ணி, அக்கா புக் பண்ணிக்கிங்கக்கா, எனக்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட ரிசப்ஷன் 3 மேக்கப் 3 செக்ஷன் புக் பண்ணுறேன். இவங்க மூலயமா தான் இந்த பொண்ணுக்கு நான் பண்ண மேக்கப் பார்த்துட்டு தான் வந்தாங்க. எப்போ பண்ணோம்? 3 இயர்ஸ் இருக்குமா? இவங்களுக்கு பண்ண மேக்கப் பாருங்கள், வியூ தெரியுதுங்களா? அப்பயே இந்த பொண்ணு புக் பண்ணிட்டாங்க என்ன. ஆனால் 3 இயர்ஸ் ஆகுது மேரேஜ் ஆகி. அந்த குழந்தையே பிறந்துச்சு. இப்போ தான் கல்யாணம் ஆன மாதிரி தெரியுது. ஹாய் ஹாய் தங்கம், எப்படி இருக்க ப்ரீத்தி? நல்லா இருக்கேன்டா. ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, 3 இயர்ஸ் ஆயிடுச்சுல பார்த்து. அவங்க உனக்கு பண்ண மேக்கப்பால் தான் பார்த்துட்டு பண்ணும்போதே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால அதுலேருந்தே தேனக்காவை தான் வைக்கணும். நம்பர் எப்படியோ வாங்கி பண்ணிட்டா. 2 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிடுச்சு. ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. மேக்கப் சூப்பர், நல்லா இருக்கு. சரிடா, பொண்ணு கலருக்கு ஏற்ற மாதிரியே இருக்கு. சரிடா சரிடா, போயிட்டு வரேன். பாய் 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 சொல் தங்கம். தங்கத்து பேருண்ணா? பேர் சொல்லு. நீ தான் சொல்லணும். தம்பி அவன் சொல்ல மாட்டான். இமயவன் சோழ். செம்ம பேர், தமிழ் பேராக வச்சுருக்காங்க. பொண்ணு தான் ப்ரீத்தி. இந்த பொண்ணு மூலயமா தான் அவங்க எனக்கு தெரியும். அப்புறம் வந்து பண்ணியாச்சு, அந்த பொண்ணையும் பார்த்தாச்சு, மீட் பண்ணியாச்சு. ஹாப்பி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.